நம்ம கையில ஒரு ஆடி காத்தையும் கிழிச்சிட்டு போற மாதிரி ஒரு பைக் இருந்தா எப்படி இருக்கும்? பஜாஜ் கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான பைக் தான் நம்ம பின்னாடி நிக்குது. இதே சேட்டையை தான் அவங்க நம்மளுடைய டாமினார் 250க்கும் 400க்கும் பண்ணாங்க. 320 mm அகலத்துல இதை பார்க்கும்போது கூடவே ஒரு டயர் சுத்துற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த வண்டியை பார்க்கும்போது நமக்கு இதுல ஒரு பிரீமியம் ஒரு மென்டாலிட்டி வருதான்னா கண்டிப்பா வரல. NS 200 விட கொஞ்சம் அப்ரேட் பொசிஷன்ல தான் இருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் 373cc இன்ஜின் சொல்லி போட்டிருக்காங்க. NS 200க்கும் இதுக்கும் ஒரு பல்ஜியான ஒரு டிசைன் தாங்க ஒரு பெரிய விஷயமா தெரியுது. 1,85,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸ்ல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்கறது பிளஸ் பாயிண்ட். வேல்யூ ஃபார் மணின்னு பாக்குறவங்க கண்டிப்பா இந்த வண்டி எடுத்துக்கலாம். Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. ஆடி காத்து அப்படி அடிக்கும் போது நம்ம கையில ஒரு ஆடி காத்தையும் கிழிச்சிட்டு போற மாதிரி ஒரு பைக் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பைக் தான் பின்னாடி நிக்குது. உங்களுக்கு லைட்டா தெரியும் நினைக்கிறேன், நான் மறைச்சுக்கிறேன். இந்த பைக்குக்கு இன்னொரு இன்ட்ரோவை யோசிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டுல பல வகையான கெஸ்ட் வருவாங்க சரியா. நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து படிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க அப்படி நிறைய கெஸ்ட் வருவாங்க. ஆனா நம்ம கிச்சன் நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். வர்ற ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வகை வகையா மாத்தி மாத்தி நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி மாத்தி மாத்தி பிடிக்கும் கொடுப்போம். சில பேருக்கு சைவம் பிடிக்கும், சில பேருக்கு அசைவம் பிடிக்கும், சில பேருக்கு கோழி பிடிக்கும், சில பேருக்கு கீரை பிடிக்கும், சில பேருக்கு மீன் பிடிக்கும், சில பேருக்கு ஆடு பிடிக்கும். இப்படி பலதரப்பட்ட மக்களையும் நம்ம ஒரே கிச்சனை வச்சு அதுல அரைக்கிற ஒரே விதமான மசாலா வச்சு விதவிதமா சமைச்சு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிடும்ல. அதே மாதிரிதான் சில கம்பெனிஸ் எல்லாம் இப்ப இந்தியாவில் இருக்கிறது. ஒரே சமையலர், அதாவது ஒரே பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க. அதுல வகை வகையா சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி, பெரிய ஆளுகளுக்கு ஏத்த மாதிரி, டீனேஜ் பசங்களுக்கு ஏத்த மாதிரி, காலேஜ் பசங்களுக்கு ஏத்த மாதிரி, இல்ல கேர்ள்ஸுக்கு ஏத்த மாதிரின்ட்டு வகை வகையா வண்டிகளை ரெடி பண்ணி விடுறாங்க. அதுல சற்றும் சளைக்காத ஒரு நிறுவனம் தான் நம்ம பஜாஜ். பஜாஜ் கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான பைக் தான் நம்ம பின்னாடி நிக்குது. அது என்ன பிறவின்னு பார்த்தலாமா? பாருங்க, பல்சர் NS 400. ஆமா, இந்த வண்டியை பத்தி ஃபுல்லா டீடைல்டா ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இந்த பஜாஜ் NS 400 நமக்கு பார்த்தீங்கன்னா 40 PS பவரை கொடுக்குது. 8800 RPMல ஹையஸ்ட் பவரை கொடுக்குது. 4 வால்வு சிங்கிள் சிலிண்டரு லிக்விட் கூல்டு இன்ஜினுங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 43 mm உள்ள அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோ சக்கப்சர் தான். ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 12 சேனல் ஏபிஎஸ் தான். பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால நான் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேச வேண்டியதாக போச்சு. நம்மளுடைய செல்ஃபோனில் ஒரே வின்னாய்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஓரளவு அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு 373 cc கொண்ட சிங்கிள் சிலிண்டரு லிக்விட் கூல் இன்ஜின் தான் பார்த்துக்கிடுங்க. 40 PS பவரை 8800 RPMல கொடுக்குது. 35 Nm டார்க்கை 6500 RPMல கொடுக்குதுங்க. டார்க்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் வண்டி வந்து பிக்கப்பில் பயங்கரமாக இருக்குது. 40 PS பவர்னா சும்மாவா சாமி? பெரிய ப்ரீமியம் பைக்ஸ்லாம் இருக்கிற அந்த PS பவரை நமக்கு 1,85,000 ரூபா தான் எக்ஸோரூம் ப்ரைஸு இந்த வண்டியில் கொடுக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியம் தானே. இதில் பழைய NS விட கொஞ்சம் அந்த டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பழைய NS விட கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி இங்கேருந்து பார்க்குறதுக்கு சைடில் பார்த்தா உங்களுக்கு பழைய NS அப்படியே ஞாபகப்படுத்திடுவாங்க. டிசைன் வைஸில் NS 200க்கும்
400க்கும் பெரிய எந்த விஷயமும் வித்தியாசமாக தெரியலங்க. கொஞ்சமாச்சும் டிசைனையாவது மாற்றிருக்கலாம்ல சாமி. இதை வாங்குறதுக்கும் அதை வாங்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இதே சேட்டையை தான் அவங்க நம்மளுடைய டாமினார் 250க்கும் 400க்கும் பண்ணாங்க. அதோட டயர் செக்ஷனை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இதில் டயர் செக்ஷனும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதனால கண்டே பிடிக்க முடியாதுங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 சேனல் ABS தான். அதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயரு எவ்வளோ சைஸோ, அதாவது வீல் எவ்வளோ சைஸோ அதே சைஸுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 320 mm அகலத்தில். இதை பார்க்கும்போது கூடவே ஒரு டயர் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து 230 mm டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 சேனலுங்கும் போது உங்களுக்கு பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும்போது பேக் பிரேக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து பிடிச்சோம்னா நல்லா பக்காவாக நிற்குது. பேக் பிரேக் மட்டும் பிடிச்சோம்னாச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக தான் ஆகுதுங்க. ABSல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரைடு மோடு இருக்குதுங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லி இருக்குது, அப்புறம் ரோட் மோடுன்னு இருக்குது, ரெயின் மோடு, ஆஃப் ரோடு மோடு. இப்போ என்னுடைய SDல வந்து 3 மோடு இருக்கும். பட் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடுன்ட்டு. பட் ஸ்போர்ட்ஸ் மோடை நான் இந்த வண்டியில் ஆன் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இது வந்து புது வண்டி ஷோரூம்லேருந்து அப்படியே இறக்கிட்டு வந்திருக்கேன். அதனால என்னால் மாற்ற முடியல. ஆனால் மற்றவங்களோட ரிவ்யூ பார்த்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் நார்மல் ரோடு மோடுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பெரிய பவர் ரேஷியோ மாறலை அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் 30 to 35 வரைக்கும் கிளைம் பண்ணலான்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன வாங்கினாலே கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுற ஆளாக தானே இருப்பியா, அதனால் 25 to 30 நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு மேலே எதிர்பார்த்துறாதீங்க மக்களே. நமக்கு டிவிஎஸில் இந்த செக்ஷனை விட கம்மியாக இருக்கிற ஆனால் ரேட்டில் கூட இருக்கிற டிவிஎஸ் அப்பாச்சி RTR 300ல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் அடிப்பொலியாக இருக்கும். வீலி கண்ட்ரோலு, ஸ்டாப்பி கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டேர்னிங் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். பட் இதில் ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது. அது இந்த வண்டிக்கு போதும்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்டு நீங்கள் பாருங்கள், 1,85,000 ரூபா மட்டும்தான் எக்ஸ்ஷோரூமு. ஸோ அந்த ரேட்டுக்கு இவங்க இந்த அளவுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம். பட் இந்த வண்டியை பார்க்கும்போது நமக்கு இதில் ஒரு ப்ரீமியம் ஒரு மென்டாலிட்டி வருதான்னா கண்டிப்பாக வரல. நார்மலாக ஒரு ஷைனிங்கான ஒரு பைக்கு நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபா ரேஞ்சில் வாங்குகிற ஒரு பைக் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அவங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜின் மட்டும்தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. வேறு எந்த இதுவுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உட்காந்து ஓட்டுறதுக்கும் அந்த ரைடு பொசிஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 168 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 174 கிலோ தாங்க. 185 கிலோலாம் இருக்கும் நம்ம டாமினார் 400. பட் இது அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கறதுனால வண்டி வந்து கொஞ்சம் காற்றுல அலைபாயுது. இப்போ ஆடி மாதம் காற்றுல தான் நான் ஓட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் அலைபாயுது. வெயிட்டை கொஞ்சம் ஏற்றுனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படியாவது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் கார்டு, அப்புறம் சேடல் ஸ்டே அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சம் வெயிட்டை ஏற்றுங்க சாமி. அப்போ தான் நீங்கள் டாப் ஸ்பீடு போகிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த வண்டியோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் ஹைட்டு 807 mm ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட்டான ரைடர்ஸ், அதாவது ஷார்ட்னா ரொம்ப ஷார்ட் கிடையாது, ஒரு 5.25 அடி உள்ள ஆளுங்க கூட உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பரான ஹைட்டில் இருக்குங்க. ரொம்ப ஒன்றும் தரையை தட்டாமையும் இருக்க முடியல. இப்போ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் 12 லிட்டர் ஓகே. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா 12 லிட்டர் ஓகே. பட் இப்போ இது நமக்கு வந்து ரைடர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது டேங்கை பிடிச்சி ஓட்டுற மாதிரி இல்லாமல் நமக்கு அதுக்கு கீழே பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டியிலேருந்து காற்று நம்மளை அப்படியே ஒரு ஏரோடைனமிக் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. இப்போ நமக்கு முட்டி இதோட முடிஞ்சுக்கிடுது, நம்ம பாடி இதோட நிற்குதா. ஸோ இது வழியாக நமக்கு காற்று இன்டேக் ஆகி வெளியே போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம உடம்புல மோதாது மேக்ஸிமம். ஆனால் வண்டியை அலைபாயிறதுனால ஒருவேளை நம்ம உடம்புல மோதுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த வண்டி உட்கார்ந்து பார்த்தா ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேக்கட் சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒன்றும் படுக்காதுங்க, இப்படி படுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஆனால் NS 200 விட கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் தான் இருக்குது. NS 200 வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ஹேண்டில் பாராக இருக்கும். அது வந்து டோட்டலாகவே வித்தியாசமான ஹேண்டில் பார் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது வந்து நல்ல வைடாக இருக்குதுங்க, கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கால் மட்டும் நல்ல ரைடிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒன்றும் கால் வலிக்கலை. இப்போ நான் இருக்கிற ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரைடிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு 90 டிகிரி கூட கிடையாது, ஒரு 70 டிகிரி நமக்கு சரிஞ்சிருப்பேன். ரொம்ப சரிஞ்சோம்னாச்சுன்னா ரொம்ப நம்மளை கைவிடுற மாதிரி இருக்கும்.
பட் வந்து கொஞ்சம் கையில வந்து கொஞ்சம் நம்மளோட பாடி வந்து புஷ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி நார்மலா சூப்பரா இருக்குங்க வண்டி. இந்த வண்டியோட கலர் தீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கலர்ல வருதுங்க. ஒன்று வந்து ப்ரூக்லின் பிளாக், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதே கலர் தான். இன்னொன்று கிளாசி ரேசிங் ரெட்டு, அதுக்கப்புறம் அவுட்டர் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பேர்ல் மெட்டாலிக் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு இந்த 4ல் எனக்கு பிடிச்சது அந்த பேர்ல் மெட்டாலிக் ஒயிட்டுங்கிற கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரெட்டும் ஒயிட் காம்பினேஷனில் அப்படி கொஞ்சம் அப்படியே யூனிக்காக இருந்த மாதிரி இருக்குது. இந்த பிளாக் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சதுனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் NS 400 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த இடத்துல NS மட்டும், அதே மாதிரி இன்னொரு இடத்துல போட்டிருந்தாங்க இங்கே பின்னாடி NS 400. அவ்வளோதான், இந்த இவ்வளோ இடத்துல தான் மட்டும்தான் NS 400 போட்டிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாஜ், அதுக்கப்புறம் ABS, அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டிக்கரிங்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பல்சருங்கிற ஸ்டிக்கர் இதில் மட்டும்தாங்க, டேங்கில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஹாலோகிராமில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டியை கம்பெனி வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் 373cc இன்ஜின் சொல்லி போட்டிருக்காங்க. பவர்ஃபுல் 40 bhp பவர் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அது ரோட்டில் நம்ம என்ஜாய் பண்ண முடியுதான்னாச்சுன்னா கண்டிப்பாக முடியலைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக டப்புன்னு எகிரி போகிற ஒவ்வொரு கீருக்கு ஏற்ற மாதிரி பவரை ரேஷியோவில் கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னாச்சுன்னா அப்படிலாம் என்ஜாய் பண்ணுற ஃபன் ரைடு இதில் இல்லை. NS 200ல் இருக்கிற அந்த ரைடு கூட இதில் இல்லை. இப்போ அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வச்சிருக்கிறதும் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாமினார் சவுண்டு தான் வருது வழியா, இது எக்ஸ்ட்ரா வந்து வரல. டாமினார் வந்து ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி மேலே எவ்வி நிற்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம NS 200ல் இருக்க மாதிரி அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. அதனால் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக பழைய NS மாதிரியே வரும்னாச்சுன்னா அதுவும் வரலைங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம பழைய NS எதிர்பார்க்காதீங்க. இதில் இவங்க 3 விஷயம் இந்த பைக்கில் உள்ள டிசைனை வந்து சொல்கிறாங்க பஜாஜ் சைடில். இந்த DRL வந்து மோஸ்ட் யூனிக் டிசைனில் இவங்களுக்குன்னு உள்ள ஒரு டிசைனில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாமினாரை ஞாபகப்படுத்துதா? இந்த எஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நீங்கள் இது மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாமினாரை ஞாபகப்படுத்தும். அப்புறம் என்னையா யூனிக்கு கார் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எர்கானமிக்ஸ் வந்து இப்போ ஃபைட்டிங் ஜெட்டோடைய டிசைனில் இருக்குங்கிறாங்க. அதுவும் அப்படியா இருக்குது சொல்லுங்கய்யா, எனக்கு தெரியல, நானாவது கண்டுக்கிறேன். பட் அவங்க யூனிக்கான டிசைன் சொல்கிறது NSக்குன்னு ஒரு யூனிக் டிசைன் இருக்குல்ல, அதை கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏரோடைனமிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த வண்டியில், அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏரோடைனமிக்ஸ் வந்து உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட்டு அது இதெல்லாம் போட்டுட்டு இந்த வண்டியை ஓட்டிங்கன்னா செம ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் ரைடருடைய சீட்டு கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலு, நல்ல குஷனும் நல்லா இருக்குது, நல்லா வீதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு தொட சப்போர்ட்டில் சின்னதாகவும் அப்படியே விரியும் போது நம்ம பட்டு இருக்கிற இடம் வந்து நல்ல விரிவாகவும் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல சப்போர்ட் கொடுக்குது. ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கும் பில்லியனுக்கும் ரொம்ப ஒன்றும் ஹைட் வித்தியாசம் இல்லை. ஸோ பில்லியன் உட்காந்துருந்தாலும் அவங்க மேலே சாய்ச்சிக்கிட்டோ இல்லை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டோ இருக்கிறதுக்கு பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. பட் ரொம்ப ஒன்றும் வைடான சீட்டுன்னு சொல்ல முடியாது. பில்லியனுக்கு ஓகேங்கிற மாதிரி. லாங் ரைடு போகிறதுக்கு பில்லியனுக்கு கஷ்டம், மற்றபடி ரைடர் வந்து லாங் ரைடுன்னா ஷார்ட் ரைடுன்னா எல்லாமே வெறி கொண்டு போகலாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது டிஸ்பிளே வந்து செம ஸ்மூத்தான TFT டிஸ்பிளே தான் இருக்குது. பழைய NSக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் கால் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் லேப் டைமர்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டைமிங் வந்து ஒவ்வொரு தூரத்துக்கு போயிட்டு வரதுக்கு லேப் டைமர் மாதிரி கொடுத்துக்கலாம். மிஸ்டு கால் அண்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். அப்புறம் பிரைட்னஸை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்புறம் நம்ம மொபைலுடைய பேட்டரி எவ்வளோ இருக்குது, சார்ஜ் பண்ணணுமா வேண்டாமா, அப்புறம் மொபைலோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் USB சாக்கெட் சார்ஜர் இருக்குது, ஹசார்ட் லாம்பு சுவிட்ச் இருக்குது. அப்புறம் கிளச் லிவர் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணுறது? ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி சார்ஜர் பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். ஓவராலாக டிசைன் வைஸில் சூப்பராக இருக்குது. நைட் ரைடு போனால் தான் தெரியும் இதோடைய ஹெட்லைட் பொசிஷனு. ரொம்ப பழைய 200 NS 200க்கும் இதுக்கும் ஒரு பல்ஜியான ஒரு டிசைன் தாங்க ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இப்போது இந்த ஹெட்லைட்டுக்கும் சைடில் டேங்க்குக்கும் பாருங்கள், கொஞ்சம் இவ்வளோண்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து காற்று வந்து உங்களுக்கு நேராக போய் உள்ள பாடியில் ஏறி அப்படியே விரிஞ்சு போகிறதுக்கு ஏரோடைனமிக்ஸ் டிசைன் மட்டும் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அது ஒன்று உங்களுக்கு ஸ்பீடு நல்லா நறுக்குன்னு எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியை அவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஹைப் ஏற்றுற அளவுக்கு வண்டியில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே டாமினாரை ஓட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற நட்புதாரர்கள் எல்லாருமே சொல்லுங்கள், இந்த NS 400 உங்கள் இன்ஜினில் வந்திருக்க இந்த வண்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா பேசிக்காக வந்து இந்த வண்டியில் ரேட்டு வந்து 1,85,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்குறது ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் TFT டிஸ்பிளேவில் பல விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம்
அப்புறம் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு கொடுக்கறது பெரிய விஷயம். அப்புறம் ட்வின்ஸ் ஸ்ப்ளிட் சீட்டு கொடுக்கறது பெரிய விஷயம். டயர் செக்ஷன் வந்து இவ்வளவு வைடான டயர் செக்ஷன் கொடுக்கறது பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது அதுவும் லிக்விட் கூல் கொடுக்கறது இன்ஜின் கொடுக்கறது பெரிய விஷயம். ஸோ இவ்வளவும் 1,85,000 ரூபா. ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 ரூபாய்க்குள்ளே வந்து சேரணும் வைங்களேன். இந்த ரேட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒர்த்து பை மணி. இப்போது வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துக்கலாம். அதுவும் சிட்டி ரைடு, காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகுமானா 100% யூஸ் ஆகுங்க. அதுவும் டிராஃபிக்குள்ளே டென்ஷனே ஆகாமல், சூடு வந்து பெருசாகும்னு எனக்கு படலை. ஏன்னா இப்போ காற்றடிச்சிட்டு இருக்க நேரம் நான் வந்து வண்டி ஓட்டுறதுனால எனக்கு சூடு ஃபீலே ஆகலை. ஒருவேளை நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சமாக சூடு ஃபீல் ஆகும், மற்றபடி பெரிய அளவில் சூடு உங்களை இம்பேக்ட் பண்ணாது. நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ரைடு, ஒரு மீடியமான லாங் ரைடு எல்லாம் போகிறீங்க, ஒரு டைமுக்குள்ளே போகணும், ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி உங்கள் சொந்த வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து மண்டே அகைன் உங்களுக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ஒர்த்தான பொருளுங்க இது. இந்த மாதிரி வருமா பரமா அப்படிங்கிற மாதிரி பொருள் டக்கராக இருக்குது. இப்போ நம்ம சைலன்சர் சவுண்டை பார்ப்போம். ரொம்ப மைல்டாக இருக்குங்க. ஆனால் உண்மையில் ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம NS 200 இருக்க மாதிரி எதிர்பார்க்க முடியாது, பல்சர் மாதிரி எதிர்பார்க்க முடியாதுங்க. அவ்வளோதான். டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110, 70, 17 ஃப்ரண்ட்டில், 140, 70, 17 பேக்கில். ஃபுட்பெக்ஸை கொஞ்சமாச்சும் பெருசாக போட்டிருக்கலாம், இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. பட் சின்னதாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்காது. பாருங்கள் எவ்வளோக்குள்ள ஆடுது பற்றிலாம். சப்போஸ் ஒரு ஆஃப் ரோடு, மினிமமான ஆஃப் ரோடில் எந்திரிச்சு நிற்கிறோம்னா சேஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குறவங்க இன்ஜின் அதை கிராஷ் கார்டு எல்லாமே கண்டிப்பாக போட்டுருங்க. காலை பதம் பார்க்குற விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கண்டிப்பாக கிராஷ் கார்டு போட்டுருங்க மக்களே. சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப் கில் சுவிட்ச் வந்து ஒரே சுவிட்சில் கொடுத்துட்றாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கில் சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சுவிட்ச் போட்டிருக்காங்க. கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியூ இருக்குங்க. நல்ல ஒரு வியூ, நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கண்ணாடியும் அப்படியே டாமினர்லேருந்து தான் தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சஸில் ப்ரீமியமான ஒரு இதுவாக இருக்குன்னு பார்க்குறீங்க. பட் ரொம்ப ஒன்றும் ப்ரீமியம் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் தெரியுது. இதில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ரைடு மோடு அது இதெல்லாமே மாற்றுறதுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் ஹார்ன் கொடுத்துருக்காங்க, பாஸ் லைட்டு கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் இது இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்குது. இது நீங்களே NSல நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு பள்ளத்தை. இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்துக்கிடலாம். E20 பெட்ரோல் தான் போட வேண்டியிருக்கு. 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான், பிளாஸ்டிக் டேங்க் தான், உள்ளுக்குள்ளே மெட்டல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேங்க் பேக் போடணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வெல்க்ரோ தான் போடணும் பார்த்துக்கிடுங்க. ஸோ சீட்டு தான் ரொம்ப சூப்பரான கம்ஃபர்ட்டாக இருக்குது. பின்னாடி பில்லியன் உட்காந்துருந்தாலும் அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிராப் ரயிலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் ஒர்த்தான பைக் தான் இந்த NS 400. நான் சொன்ன மாதிரி தான் பட்ஜெட் வைஸில் வாங்கணும், பட் பவர்ஃபுல் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்க பஜாஜ். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் கிடைக்கும், மற்றபடி எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும், பட்ஜெட் வைஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ண வேண்டிய வண்டி NS 400. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் வண்டி வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம சுசி பஜாஜ் எட்டயபுரம் ரோட்டில் இருக்கிற சுசி பஜாஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நமக்கு இந்த வண்டியை கொடுத்தது சுசி பஜாஜ் ஆட்டோ ஒர்க்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு சூப்பராக எப்படி இருக்குது, ஆஃப் ரோடு, ரைடு, ரோடு மோடு எல்லாத்துலையும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். சரியான காற்று, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணுறேன். பாய்.